வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டைலில் கருவாடு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவாடு, முருங்கைக்காய், தக்காளி பழம், கத்திரிக்காய், கருவேப்பிலை, தேங்காய், புளி, வெந்தயம், சீரகம், கடுகு, மத்தல், மல்லி, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். தேங்காய் பஸ் நல்லா அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் சீரகம் கூட கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சம் பால் மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ தேங்காய் பழம் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எப்போ நான்வெஜ் நல்லா ஊற்ற சமைப்போம். கொஞ்சம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு போட்டுக்கிறோம், தாளிச்சிக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு தாளித்து வந்தோடனே கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கிறோம். அது வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிக்கிட்டோம். வதங்கினோடனே அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி பழம் போட்டுக்கிறோம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினோடனே அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிடும். வதங்கினோடனே நமக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் தூள் போட்டுக்கிறோம், மல்லித்தூள் போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு நல்லா அது ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டியாச்சு. கிண்டினோடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது இல்லையா, அதில் அதுக்கு மேலே புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். புளி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா. ஸோ புளி சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த கேப்பில் இப்போ வதங்கின கேப்பில் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறோம். நல்லா தேங்காய் இருக்குன்னா கொஞ்சம் குழம்பு க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தேங்காய் எல்லாத்தையுமே சேர்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த கேப்பில் நம்ம கருவாடை எப்பவுமே அப்படியே க்ளீன் பண்ணாமல் சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுப்பு ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஸோ நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது கருவாடை சேர்த்துக்கிறோம். கருவாடை கொஞ்சம் கரையாத மாதிரி லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடனே கொஞ்சம் கொதிக்க வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வச்ச கருவாடு குழம்பு ரெடி. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.